திரு அமெரிக்கை நாராயணன், நீங்க ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்கா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறீங்களாமே, உங்களுடைய சகாக்களா காங்கிரஸ்காரங்களை காப்பாத்துறதுக்கு, மேகதாது பிரச்சனையிலேருந்து திசை திருப்புறதுக்கு இதை கூட்டியிருக்கீங்களாமே? முதல்ல மேகதாதுலேருந்து திசை திருப்புபவர் திமுகவின் தலைவர் தான். எப்படி மேகதாதுக்காக காவேரிக்காக பேசி அவர் என்ன பண்ணாரு, விவசாயிகள் வயத்துல அடிச்சு அந்த கூட்டத்தை ஆபாச கூட்டத்தை ஆகிட்டாரு. அவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம இது பண்ணிட்டாரு. அதனால அவர்கள் அதை சொல்வது சரியல்ல. இரண்டாவதாக அவர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் எங்களுடைய இது ஏற்கனவே பேசிட்டோம், இதுல ஒன்றும் புதுதாக பேசுவதற்கு இல்லை, இட்ஸ் சரி அப்படின்னு வார்த்தை உபயோகம் பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாத்திலையும் பாலிடிக்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இவர்களுக்கு காவேரி பிரச்சனை தீர்ந்து விட்டால் அவர்களுக்கு ப்ராப்ளம் எப்படி அரசியல் பண்ணுதுன்னு, இதேதான் டீலிமிட்டேஷன். அதாவது இங்கொன்று அங்கொன்று பேசுவது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி ஏறக்குறைய ஆதரிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இது ஒன்னும் பிஜேபி நிலை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒன்று மாறுபட்டது அல்ல, தெளிவா புரிஞ்சுக்குவோம். பிஜேபி ஒன்றும் வேற புதிய அறிக்கை சொல்லல. இன்றைக்கு பார்த்து என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வேணும்ன்ற பேப்பர் எல்லாம் ஆங்கில பேப்பர்ல முதல் பேஜ்ல நாங்க இந்த இதை கன்ஃபார்ம் பண்ணா இது பண்றோம், முதல்ல அப்போஸ் பண்றோம். நாங்க இப்ப அங்க போறதுக்காக பச்சோந்திகள் இவர்களுக்கு இவங்க சொல்லுவாங்க, கொள்கை துண்டு எங்களுக்கு துண்ட பதவி துண்டு, கொள்கை வேட்டின்னுவாங்க. இன்னைக்கு அவர்கள் வேட்டியை அவிழ்த்து விட்டு அம்மனமாக நிற்கின்றார்கள். வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் கொள்கைக்கு அவங்களுக்கு பதவி ஒன்றுமே, பதவி சுகம் ஒன்றுமே முக்கியம். ஏன்னா பதவி அவங்களுக்கு சொந்தமா கொள்ளையடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு. இதனால பதவி ஆளும் கட்சியினுடைய வரிசையா நீங்க திமுக விமர்சிச்சுட்டே போலாம், நீங்க விட்டா 1 hour கூட இதுல பேசுவீங்க. பட் மை क्वेश्चन ஹியர் இஸ், நிறைய விமர்சிக்கிறதுக்கு இருக்குல்ல, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதான் சார், உங்களுக்கு நிறைய இருக்கும், அதான் நானும் சொல்றேன். பட் தி क्वेश्चन ஹியர் இஸ், இவங்க இன்னைக்கு காவேரிங்கிறது நம்முடைய ஜீவாதார பிரச்சனை, அது முக்கியமா? இன்னைக்கு திமுக என்ன கேட்குறாங்க, இந்த பில்லு வரப்போதான்னு கூட தெரியாது, அதை புது ஃபார்ம்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல, யாருக்கும் பாஸ் பண்ணல, யாரும் படிக்கல. இந்த செஷன்ல வருமா, அடுத்த செஷன்ல வருமா, அதுக்கு அடுத்த செஷன்ல வருமான்னு தெரியாது. அது எதுக்கு இப்போ கிளப்பிக்கிட்டு இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம்? ஸோ இட்ஸ் எ டைவர்ஷன் அப்படின்றாங்க. தமிழகத்தினுடைய முக்கியமா காவேரி பிரச்சனை பல ஏறக்குறைய நான் அரசியல்ல வந்ததுலன்னு தெரியும், அதுக்கு முன்னையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 80ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. ஒண்ணு கேட்டா அதுக்கு முன்னால கலைஞர் அவர்கள் தான் முதல்ல காவேரி பிரச்சனைய கேஸ போட்டு வெள்ள தமிழ்நாட்டை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். ஆனாலும் இது புதிய பிரச்சனை. இது நம்முடைய அதிகாரம், அதாவது தமிழகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் இன் இந்தியன் யூனியன் குறைகின்ற வாய்ப்பு அதிகமாக இருப்பதால நம்ம தமிழகத்தில் உள்ள அனைவருமே ஒரே இதுல பேசணும் அப்படின்றதுக்காக தான். ஏன் அப்படி இந்த கேள்வி அவர் கேட்டாங்கன்னா, இவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவர் முதல்வர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மீட்டிங்க்கு வரல, தான் கூப்பிடாத மீட்டிங் போக கூடாதுன்ற ஒரு கர்வமாக இருக்கலாம். தமிழகத்துல எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்காக அவமானப்படுற தன்னுடைய கர்வத்துக்காக தமிழகத்துல யுனைடெட் புரியலைங்க சார். எம்பி மீட்டிங் அவர் எப்படி சார் வருவார்? அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது சார், அவர் கட்சி தலைவர் சார். நீங்க சொன்னது அப்படியே. நீங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதான் நினைச்சேன். அவர் எம்பி இல்லன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா அவர் கட்சி அனுப்பாது, அவருடைய இதுதானே, முடிவு தானே. அவர் மீறி அவர் கட்சி ஆட்கள் வரப்போவதில்லை. அதனால அதுதான் விஷயம். இன்றைய பொறுத்தவரை அவருக்கு தன்னுடைய நிலையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். இவர் எது எடுத்தாலும் அரசியல் பண்ணணும். அது ஒன்றுமே தமிழர்களை பற்றி அவர்கள் கவலையே படுவதில்லை. அவர்கள் படுவதெல்லாம் தன் வீடு, தன் குடும்பம், திமுக சொல்லிட்டு இருக்காங்க. கேட்போம் திரு சரவணன், இது தமிழ்நாட்டினுடைய ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை, டீலிமிட்டேஷன். ஆஸ் மச் அஸ் காவேரி எப்படி நம்மளோட உரிமையோ அந்த மாதிரி இந்த தொகுதிகள் மறுவரையறையும் நம்மளுடைய உரிமை. இதுல தமிழ்நாட்டின் எம்பிக்கள் எல்லாரும் ஒரே குரல்ல ஒன்னா ஓட்டு போடணும், ஒரே மாதிரி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தவறு. அவரே இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விவாதங்களுக்கு போறதுக்கு முன்னாடி 2 படங்களை மட்டும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. இது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் தெரியும்.
அப்போ வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில்ல இருக்கிறார். எரிச்சாரு. இப்போ அதே சமயத்துல இப்போ தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கோலம் போட்டுட்டு இருக்காரு. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஐயா திமுக இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சோ ஐயா? இன்னைக்கு ரிவர்ஸ்ல நடக்குது. இல்ல கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய தாவேகாவினருக்கு எல்லாருக்கும் புது ஸ்போக்ஸ் பர்சன்ஸுக்கெல்லாம் என்னன்னா, சார் தயவு செஞ்சு எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க சார். மாநில உரிமைகளை காப்பாற்றுவது எப்படி, மாநில நலன் பேணுவது எப்படி, தமிழர்கள் நலனை காப்பாற்றுவது எப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள். அந்த அருகதை உங்களுக்கு கிடையாது. அதாவது ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆச்சுங்க. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. திரு விஜய் அவர்கள் பாஜக அப்படின்ற அந்த 3 எழுத்துக்களை இன்னும் உச்சரிக்கவே இல்லை. பாஜக என்ற அந்த 3 எழுத்துக்களை இன்னும் திரு விஜய் அவர்கள் உச்சரிக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிர்பந்தம், காங்கிரஸ் உடைய நயவஞ்சக வலை. நயவஞ்சக வலை இதுல நான் சொல்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் நயவஞ்சக வலைன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காங்கிரஸ் உடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய தயவு இல்ல அப்படின்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல முதல்வர் கிடையாது. அவருக்கு வெறும் 107 சீட்டு தான். சரி, காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏக்கள் இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வர் கிடையாது. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் அவரை நிர்பந்தித்து, தாவேகாவை நிர்பந்திச்சு, அப்கோர்ஸ் தாவேகாவும் தமிழர் நலனை அடகு வைத்து காவேரி பிரச்சனைக்காக மேகதாது அணை குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னா அதை கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க? அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள். நம்ம கேள்வி எல்லாம், அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறோம். தமிழ்நாட்டு எம்பிக்களை தானே கூப்பிட்டுருக்காரு. தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவர் எப்படிங்க கூப்பிட முடியும்? அவர் கட்சி எம்பிக்களை கூப்பிடலாம், எப்படி கூப்பிட முடியும்னு கேக்குறேன். இல்ல இப்போ நான் அதுக்கு தான் அந்த இதுக்கு வரேன். ஏன் கூப்பிட்டா என்னன்னு கேக்குறீங்க? இந்தியா வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுது. பாராளுமன்ற ஜனநாயகத்துல அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவமா இல்ல தனிப்பட்ட எம்பிக்கள் அப்படியே எம்பிக்கள் தானே ஓட்டு போடணும். எம்பிக்கள் எப்படி யாரை கேட்டு ஓட்டு போடுவாங்க? அவங்களே தன்னிச்சையா ஓட்டு போடுவாங்களா? விப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. கரெக்ட். அது வந்து எப்படி சட்டமன்றத்துல விப்பு இருக்கோ பாராளுமன்றத்திலயும் விப்பு இருக்கு. அந்த விப்புக்கு யார் இஷ்யூ பண்ணுவா? கொறடா இஷ்யூ பண்ணுவாரு. அந்த கொறடாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கட்சி தலைமை அப்பாயிண்ட் பண்ணும். அந்த கொறடாவுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா? கட்சி தலைமை கட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். அப்ப யாரை கூப்பிடணும்? இல்ல சார், இப்போ வரக்கூடிய இல்ல சார், இப்போ எம்பிக்களை கூப்பிட்டாலும் அவங்க கட்சி தலைமையை கேட்காம அவங்க வரப்போறது இல்ல. இப்ப திமுக எம்பிக்கள் திமுக தலைவருக்கு போக கூடாதுன்னு வரல. கரெக்ட் அசோகா, கரெக்ட். இப்படி சாப்பிடுறத எதுக்கு இப்படி போய் சாப்பிடணும்னு கேக்குறோம். அந்த அளவுக்கு கூடவா உங்களுக்கு புரிதல் இல்ல சார்? இது வந்து இல்ல, இதையே ஒரு கௌரவ பிரச்சனையாக்கணும். என்ன கேட்டியா? எனக்கு நீ அனுப்புனீங்க. அரசியல்ல ஒரு முதல்வர் கூப்பிடுறாரு, ஒரு சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுறாருன்னா அதுக்கு முறை கிடையாதா? ஜஸ்ட் லைக் தட் யாருக்கு வேணா லெட்டர் எழுதுவாரு அவரு? இது என்ன லெட்டர் இது? மானே தேனே பொன்மானே போட்டு எழுதுற கடிதமா இது? இல்ல கடிதம் எழுதிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறதுக்கு? இல்ல எப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவலா ஒரு எம்பிக்கு எப்படிங்க அட்ரஸ் பண்ண முடியும்? இல்ல ஒரு புரோட்டோகால் கிடையாதா? ஒரு மரியாதை கிடையாதா? இப்போ இதெல்லாம் எதுக்கு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, டீலிமிட்டேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட இப்போ இல்ல 22/3/2025 போட்டு கொடுத்தாச்சு. சரி, என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க பாப்புலேஷன் படி இந்த டீலிமிட்டேஷனை நடத்தக்கூடாது. பாப்புலேஷன் படி தான் நடத்துவேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டீலிமிட்டேஷனை நடத்தாதீங்க. 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல திமுகவுடைய தலைவர் முதல்வராக இருந்த பொழுது அனைத்து மாநில முதல்வர்களை கூப்பிட்டு, தென்னிந்திய மாநில முதல்வர்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்துல தீர்மானம் இயற்றப்பட்டது. சரி, பாப்புலேஷனை பேஸ் பண்ணினா நோ டீலிமிட்டேஷன். ஓகே. இப்போ நீங்க பாப்புலேஷன் இல்லாம வேற ஃபார்முலாவோட பிஜேபி வந்தா நீங்க பரிசீலிக்க போறீங்க.
இல்ல வரடா அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா மீசை முளைக்கிட்டோன்றேன். அதுக்குள்ள ஏன் நீங்க குதிக்கிறீங்க? சரி. எங்களுடைய நாடாளுமன்ற இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த கூட்டத்தெல்லாம் அவர்கள் ஒரே நிமிஷம். நீங்க இந்த கூட்டத்தெல்லாம் கனிமொழி அவர்கள் தவிர்க்கிறத பார்த்தா ஒருவேளை நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் வருதுன்றாங்க. அதுதான் அதாவது பாஜக என்ற வார்த்தையே உச்சரிக்காதவர்கள் திமுகவை பார்த்து பாஜகவோட போயிடுவார்கள். இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு கூட்டத்தை இப்போதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை வந்து அவருடைய இல்லத்துல கூட்டி இருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தா FCRA பில். ஓகே. FCRA பில் எதுக்கு? கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருப்பது யாரு? திமுக. எங்களுடைய நாடாளுமன்ற MP திரு வில்சன் அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் இந்தியா ஃபுல்லா போய் இதுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார். தாவேகாவுடைய இது என்ன? தாவேகா இதை எதிர்க்குதா? இல்ல எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? தாவேகாவிற்கோ அதனுடைய தலைவருக்கோ?